ஒரு பக்காவான டேஸ்ட்ல காபிரி பிரியாணி என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அது நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பாண்டிச்சேரிக்கு வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்ல வந்து செஞ்சிருக்காங்க மாஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். ஏன்னா பாண்டிச்சேரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஃபுட்டுக்குன்னே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேரளாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படி வந்து முழுக்க முழுக்க கேரளா ஃபுட்டு கிடைக்குமோ, ஸோ அந்த மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் டைமாக கேரளாவில் வந்து இருக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபிரி பிரியாணி. ஸோ இது வந்து ஒரு புது வகையான ஒரு பிரியாணி. ஏன்னா கேரளாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரியில் காபிரி பிரியாணி வந்து இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி பிரியாணியும் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் இருக்குது. இது இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம காபிரி பிரியாணியை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இவங்களோட ப்ரெசன்டேஷனே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அப்புறமா நம்ம வந்து தலைச்சேரி பிரியாணியை ட்ரை பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது இது அப்படியே இருக்கட்டும். அவங்களோட பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சாறு, அதாவது பார்த்தீங்கன்னா பிக்கிள் இது வந்து வச்சுருவாங்க. அதை நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகே, புதினா துவையல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையே நம்ம இங்கே வச்சுக்கலாம். சாலட் இருக்குது. ஸோ சாலடை நம்ம கொஞ்சமாக இங்கே வச்சுக்கலாம். பா, இதில் வந்து அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா, சாப்பிடும்போதே இந்த வாசனை வந்து வருதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காபிரி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு. ஸோ நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எங்ககிட்ட வந்து ரெண்டு விஷயம், அதாவது வந்து சிக்கனும் இருக்குது, பீஃபும் இருக்குது. சிக்கனில் இருக்கிற எல்லா ஐட்டமும் இருக்குது. பீஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. சரி, நம்ம இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணுறோம். பா, செம்ம சூப்பராக இருக்குங்க. பா, வேற லெவலுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த காபிரி பிரியாணி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்ருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ருக்காங்க கேரளாவில். காபிரி பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். உண்மையுமே அட்டகாசமாக இருக்குது. வேற லெவலு. இந்த பீஃப்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஆஹா, பாருங்க, பீஃப் வந்து செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்கு. பீஃப் பிரியர் இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து அத்தன்டிக் காபிரி பிரியாணி வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பரு. இவங்க ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. சேலட்லாம் வச்சுருக்காங்க இங்கே, நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேரளா ஃபுட்டு தான். ஸோ இங்கே வந்து சவுத் இந்தியனு, நார்த் இந்தியனு இதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து முழுக்க முழுக்க கேரளா ஃபுட்டு தான் கிடைக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக தலைச்சேரி பிரியாணி, இதை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. தலைச்சேரி பிரியாணிங்க, இது நம்ம வாங்கியிருக்கோம். தலைச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. தலைச்சேரி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, ஸோ இதுக்காகவே ஒரு பிரத்யேகமான ஒரு ரைஸில் வந்து செய்வாங்க தலைச்சேரிக்கு. அதுதான் வந்து இதோட ஸ்பெஷலு. சீரக சம்பவம் இருக்காது, பாஸ்மதியும் இருக்காது. ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரைஸில் செய்கிறது. ஆஹா, பிரியாணி வாசம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
அல்டிமேட் டேஸ்ட்டு. சிக்கன் எப்படி குக்காக இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம ஜூஸிங்க. இங்கே பாருங்களேன், பா எவ்வளோ வந்து பாருங்க ஜூஸியாக இருக்குன்னு. என்னப்பா இந்த ஹோட்டல் பேர் சொல்லாமல் நீ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்எம் காசிம் சாலையில் வந்து இருக்குது. லைலாஸ் கவுண்டின்ற இதில் ரூஃப் டாப்பில் இருக்குது. கல்லாயி ஸ்பெஷல் காபிரி அண்ட் தலசேரி பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு அப்படி 2 பிரியாணி வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. தலசேரி பிரியாணி, காபிரி பிரியாணி. இது வந்து கேரளா ஸ்பெஷலு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேரளாவில் கிடைக்கிற மீல்ஸு, புட்டுக்கடலை, பீஃப் ஃப்ரையி, பீஃப் கொண்டாட்டம், சிக்கன் கொண்டாட்டம்னு ஏகப்பட்ட ஐட்டங்க. நீங்கள் வந்து ஒரு கேரளாவுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணுவீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு இவங்ககிட்ட மெனுஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் வந்து கேரளா ஃபுட்டை விரும்புறீங்கன்னா கன்ஃபார்மாக வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக் டேஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மாஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான டேஸ்ட் வந்து வருது. தலசேரி பிரியாணி இது வரைக்கும் வந்து நான் நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த காவிரி பிரியாணி உண்மையுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு பிரியாணி லவராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரியாணி உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு. பீஃப் லவராக இருந்தால் இன்னமும் பிடிக்கும். என்னன்னா இது வந்து ஜூஸி பீஃப். அதை பார்த்தீங்கன்னா ரஃபாகவே இல்லை. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக இருப்புங்க. பயங்கர ஜூஸியாக இருக்குங்க. பீஃப்லாம் வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜூஸியாக செய்வாங்க. மற்ற இடத்துல ரொம்ப ரஃப் ஆக்கிடுவாங்க. இங்கே வந்து இது மாதிரி தான் செய்யணுமே. ஒரு பீஃப்னா ஒரு ரஃப்னஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜூஸியாக செஞ்சோன்னா நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அல்டிமேட் டேஸ்ட்டு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கு இந்த பிரியாணி ஒர்த்தாடா அப்படிங்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்த்துங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்ககிட்ட லஞ்சும் இருக்குது, டின்னரும் இருக்குது. நீங்கள் ஒரு 12 மணிக்கு வந்தீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கேரளா ஃபுட்டை வந்து நல்லா வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட டின்னரும் இருக்குது. டின்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெனுஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நாள் டின்னரும் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். அல்டிமேட் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது கேரளா ஃபுட்டுக்காகவே வந்து தேடி வரலாம். நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கா வந்து மலையாளி மாஸ்டர்ஸு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அத்தன்டிக் டேஸ்ட் கிடைக்கும் கன்ஃபார்மாக. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட், முழுக்க முழுக்க ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டை காமிச்ச திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்மளை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.